விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எபிரேயர் 11:33. Who through faith subdued kingdoms, wrought righteousness, obtained promises, stopped the mouths of lions. Hebrews 11:33. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ பிள்ளைகளாகி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு பாராட்டின விலையேற பெற்ற அவருடைய கிருபைக்காக அவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இதற்கு காரணமாக கர்த்தர் பயன்படுத்தி வருகிறதான எங்கள் அன்பு சகோதரர், அவருடைய குடும்பம் மற்றும் அவரோடு கூட ஊழியத்தில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனம். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு, பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்ற தலைப்பில் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ பிள்ளைகளாகி உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இன்பம், துன்பம், சுகம், நோய், துக்கம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மாறி மாறி வரக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. நன்றாக ஜெபிக்கிறவர்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் உண்டு, இன்ப துன்பங்கள் உண்டு. சுமாராக ஜெபிக்கிறவர்களுக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. ஜெபமே பண்ணாதவர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த பிரச்சனைகள் உண்டு. தேவனோட ஐக்கியம் இல்லாதவர்களுக்கும் உண்டு. தேவனோட ஐக்கியப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறவர்களுக்கும் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் வருவது அது இயற்கையாக காணப்படுகிறது. நோய், வறுமை, இழப்பு இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. நான் வேதத்தில் வாசிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபாலய தலைவரை பற்றி நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய பெயர் யவீரு என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் ஒரு ஜெப ஆலய தலைவனாக காணப்பட்டார். ஜெப ஆலய தலைவன் அப்படி என்று சொன்னால் அவர் ஒரு ஜெப ஆலயத்தின் அதிகாரியாக இருந்தார், அவர் ஒரு தலைவராக இருந்தார். ஜெப ஆலயத்தை குறித்ததான ஒரு பொறுப்புடைய மனிதனாக காணப்பட்டார். எத்தனை ஏழை எளிய மக்கள் வந்தாலும் அவர்களோடு அவருடைய கஷ்டங்களை, அவருடைய பலவீனங்களை கேட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதராக காணப்பட்டார். எல்லா மக்களாலும் மதிக்கப்படுகிற கௌரவமுடைய ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஜெப கூட்டங்களை நடத்துகிறதும் ஊழியங்களுக்கான பொறுப்புள்ள காரியங்களை செய்கிறதிலும் ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டார். ஆகவே நிச்சயமாக ஜெப ஆலயத்தின் மேல மிகுந்த ஒரு அக்கறை உள்ளவராக, தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியமுடைய ஒரு மகனாக இவர் காணப்பட்டிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் ஜெப ஆலயத்திற்கு வருகிறார்களோ அவர்களுடைய இன்ப துன்பங்களை விசாரிக்க
ஜெபிக்கிற ஒரு நல்ல மகனாக, ஒரு ஜெப வீரனாக இவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒரு பக்திமானாக காணப்பட்டார். மட்டுமல்ல, எல்லாரிடமும் அன்பு காட்டக்கூடியவராக, இரக்கமுள்ளவராக, ஒரு கரிசனை நிறைந்தவராகவும் காணப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக தன்னுடைய குடும்பத்தையும் அதிகமாக நேசிக்கிற ஒரு தலைவராக அவர் காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, தன் சொந்த குடும்பத்தை சரியாக நடத்தாத ஒரு மனிதனாலே கர்த்தருடைய சபையையும் சரியாக நடத்த முடியாது என்று. ஆகவே தன்னுடைய சொந்த குடும்பத்தின் மேலே அக்கறை உள்ளவராக காணப்பட்டதினால்தான் தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான வாஞ்சையும் அக்கறையும் இவருக்குள்ளே அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒரு கரிசனை உள்ள மனிதனாக காணப்பட்டார். ஆனால் இவருடைய வாழ்க்கையில திடீரென தனக்கு கர்த்தர் கொடுத்ததான 12 வயது செல்ல மகள் வந்து இதோ நோய்வாய்ப்பட்டு குணமாக்க முடியாமல் மரண அவஸ்தைக்குள்ளாக்கப்பட்டு வேதனையோடு இருப்பதை கண்டு இவர் மனம் உடைந்து போகிறார். சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் பலவீனமாக இருப்பார்கள் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டு திடீரென்று சொல்லி துக்கமுகமாக இருந்தால் நம்முடைய முகம் எவ்வளவு வேதனைப்படும், நம் உள்ளம் எவ்வளவு ஏக்கம் கொள்ளும் என்பதை குறித்து நாம் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிதான் இந்த ஜெபாலய தலைவனுடைய மகளுக்கு இந்த தலைவர் வந்து என்னென்ன தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் என்னென்ன வைத்தியம் தேவைப்பட்டதோ எல்லாவற்றையும் பார்த்து விட்டார். இப்பொழுது தன்னுடைய செல்ல மகள் தன்னுடைய கண் எதிராக மரித்து விடுவாளோ என்ற தயக்கத்தில் இருக்கும்போதுதான் இந்த மனம் உடைந்து போனவராக, எல்லாராலும் கைவிடப்பட்டவராக, மனம் தளர்ந்து போய் ஆறுதல் இழந்தவராக, இனி நடக்க போகிறது என்ன என்பதை யோசிப்பதற்கு கூட பலனற்றவராக, இத்தனை நாள் நான் செபாலயத்தில் ஒரு தலைவனாக இருந்தேனே, எல்லாரும் வருவதற்கு முன்னே ஆலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் எழுந்தருளக்கூடிய பரம பிதாவின் பிரசன்னத்தை ருசி பார்த்து வாழ்ந்தேனே, உம்முடைய அன்பையே நான் தியானித்து கொண்டிருந்தேனே ஏசப்பா என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் பரம பிதாவை நினைத்து தன்னுடைய மகளுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இந்த யவீரு என்கிறதான ஜெபாலய தலைவன். அப்பொழுதுதான் இவருடைய உள்ளத்தில் பல எண்ணங்கள் வந்து போகிறது. ஒரு நாள் ராஜாவின் மனிதர்கள் ஒருவனின் மகனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிற வழியிலேயே பிழைக்க வைத்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தார் அல்லவா. அந்த தேவன் நிச்சயமாக எனக்கும் அற்புதம் செய்வார். 100க்கு அதிபதியின் வேலைக்காரனே ஒரே வார்த்தையினாலே குணமாக்கினாரே, நிச்சயமாக என்னுடைய பிள்ளையும் பிழைக்க வைப்பார் என்று சொல்லி தேவனை குறித்ததான ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி மரண தருவாயில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகள் இன்னும் சற்று நேரங்களில் உயிர் போய்விடக்கூடும் என்று சொல்லி சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கும் போது இதை எல்லாவற்றையும் கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல், இனி என்ன செய்வதென்று தெரியாமல், என்னை ரட்சித்தவர், நான் ஆராதிக்கிறவர், அவர் எங்கிருந்தாலும் நான் அவரை ஓடி போய் அவரை கண்டுபிடிப்பேன், மரண தருவாயில் இருக்கும் என் மகளையும் என்னுடைய பிள்ளையை கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார் என்ற நோக்கத்தோடு கூட அங்கு சுற்றி இருந்த எல்லாரையும் விட்டு இயேசுவை நோக்கி போகுவதற்காக இந்த ஜெபாலய தலைவன் புறப்பட்டு போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் போக புறப்படும் போது எத்தனை பேர் அவரை தடுத்திருக்கலாம் யோசித்து பாருங்கள். அதனுடைய 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு படவில் ஏறி இக்கரைக்கு வந்தார் என்று சொல்லி அந்த கடலோரத்தில் எத்தனை திரளான ஜனங்கள் காணப்பட்டார்கள். அவரிடத்தில் திரள் கூட்டமான ஜனங்கள் இருந்தார்கள். அத்தனை திரள் கூட்டமான ஜனத்தின் நடுவிலேயும் இயேசுவை யவீரு கண்டார். ஒரு தலைவன் என்ற எண்ணம் அவருக்குள்ள இல்லை, அவருக்குள்ள கௌரவம் இல்லை. தன்னை முற்றிலுமாக மறந்தவராக, தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில், அவரை கண்ட மாத்திரத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து தன்னுடைய மகளுடைய மரண அவஸ்தையை கண்ணீரோடு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நீர் வந்து என் பிள்ளையின் மேல் உம்முடைய கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் அப்படி என்று சொல்லி மிகவும் வருந்தி வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது கெஞ்சி கேட்டுக்கொண்டார், அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவாதி தேவனுடைய பிள்ளைகளே, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளே, இந்த இக்கட்டான நிலையை, யவீருடைய இந்த வேதனை நிறைந்த நிலையை
நமது ஆண்டவர் நன்கு புரிந்து கொண்டார். எப்படியாவது எவ்வீரு வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி இவர் புறப்பட்டு செல்லுகிறார். வெகு ஜனங்கள் அவரோடு கூட பெருங்கூட்டமாக போகிறார். அப்பொழுதுதான் கூட்டத்தில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது இன்னொரு அற்புதத்தை இந்த ஜெபாலய தலைவன் பார்க்கிறார். இதோ 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதினாலே சுகம் பெறுகிறாள். இயேசுவின் வல்லமை வெளிப்பட்டதை அவர் பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக அன்றைக்கு 100க்கு அதிபதிக்கு அற்புதத்தை செய்தவர், ராஜாவின் மனிதரில் ஒருவனுடைய மகனை பிழைக்க செய்தவர், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்கின தேவன் நிச்சயமாக என் மகளையும் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை அந்த ஜெபாலய தலைவனுக்கு பெருக ஆரம்பித்தது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவளுக்கு சுகம் என்றார். இயேசு என் வீட்டுக்கு வரப்போகிறார், என் மகள் நிச்சயமாக சுகம் பெறுவாள் என்று சொல்லி மிகுந்த நம்பிக்கையோடு கூட அங்கலாய்ப்போடு கூட இயேசுவை பின்பற்றி நடந்து தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு விடுதலையை கொடுக்கிற அந்த இடைவேளையை கூட எவ்வீருடைய உள்ளத்தில் பொறுத்து கொள்வதற்கான ஒரு இதயம் இல்லாமல் காணப்பட்டது. எப்படியாவது இயேசு என்னுடைய வீட்டிற்கு வந்தால் போதும் அப்படிங்கிறதான ஒரு அங்கலாய்ப்போடு கூட அங்கே அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான அங்கலாய்ப்பின் மத்தியில் இதோ அங்கே அவருடைய நம்பிக்கைக்கு இதோ மிகப்பெரிய ஒரு இடி விழுந்தது போல ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. நான் வாசிக்கிறோம் லூக்கா 8:42 மக்கள் கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருந்த போது இந்த நெருக்கத்தை எல்லாம் தாண்டி எவ்வீரின் வீட்டை நோக்கி இயேசு போய் கொண்டிருக்கிறார். எவ்வீரு இயேசுவை சீக்கிரமாக தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவதற்கு விரும்புகிறார். போகிற வழியில கூட எல்லா தடைகளையும் மாற்றி எப்படியாவது நாங்கள் வீடு போய் சேர வேண்டும், இயேசு என் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சின இதயத்தோடு கூட இந்த யாவீரு போய் கொண்டிருக்கிறார். இப்பொழுது என் மகளை எப்படியாவது நீங்க சுகமாக்குவதற்கு நீங்க வேணும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இயேசுவை குறித்து ஏங்கி கொண்டிருந்திருக்கிறான் யாவீரு. அந்த நேரத்தில் தான் சிலர் வந்து எவ்வீருவை கூப்பிட்டு உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லும் சத்தம் எவ்வீருவின் காதுகளில் விழுந்தது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இதோ எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு கூட நிச்சயமாக இயேசுவனுக்கு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட காணப்பட்ட எவ்வீருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள். ஒரு நொடியில பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம். என்னை கைவிட்டீரோ ஆண்டவரே, அவளுக்கு அற்புதம் செய்த தேவன் என்னை மறந்து விட்டீரோ என்று சொல்லி அவனுடைய முகம் நொந்து போயிருக்கும் அல்லவா. அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும், என்னுடைய மகளை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி உள்ளம் உடைந்து அவன் நொறுங்கி போய் நிற்கும் போது அடுத்த ஸ்டெப் அத்தனை கூட்டத்தின் நடுவில் ஆயிரக்கணக்கானோர் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வீருவை பார்த்து அவருடைய உறவினர்கள் சொல்லும் வார்த்தையை இயேசு கவனித்தார். ஹல்லேலூயா. எவ்வீருவை இயேசு திரும்பி பார்த்தார். ஆமென். அவருடைய முகம் துக்கப்பட்டு போவதை நமது தகப்பனாகிய இயேசுவால் ஏற்றுக்கொள்வதற்கு முடியவில்லை. இயேசு திரும்பி எவ்வீருவை பார்க்கிறார். அதுவரை இருந்த நம்பிக்கை விசுவாசம் சின்ன பின்னமாய் போய்விடாதபடி இயேசு எவ்வீருவை திரும்பி பார்த்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை மலை போல நம்பி இருக்கலாம், இயேசு உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நெடுநாளாய் ஒரே காரியத்திற்காக அவர் சமூகத்தில் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற விஷயத்தில் பதில் இல்லாதபடி, அற்புதம் நடக்காதபடியினாலே சோர்ந்து போய் இருப்பீர்களானால் இயேசு இன்று உங்களை திரும்பி பார்க்கிறார். உங்களுக்கு தேவன் செய்ய போகும் அற்புதம் சாதாரணமானது அல்ல. அது யாராலும் செய்ய முடியாத அற்புதம், யாராலும் கண்டுகொள்ள முடியாத அற்புதம், எல்லாராலும் போற்றப்படுகிற அளவிற்கு ஒரு அற்புதத்தை இயேசு உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அதுதான் இயேசு எவ்வீருவை திரும்பி பார்த்து, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் ஊழியம் கேட்கப்பட்டது, நீ கர்த்தரை தேடினதை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆமென். என் நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்று வேதம்
வேதம் சொல்லுகிறது அல்லவா? நிச்சயமாக அவர் அற்புதம் செய்வார். பயந்து போக வேண்டாம், விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த கடைசி நம்பிக்கை, நீங்கள் நினைத்த கடைசி விசுவாசம் அத்தனை பேரும் நடக்காது என்று சொல்லி இருக்கலாம், அத்தனை பேரும் எதிர்மறையாய் பேசி இருக்கலாம். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில எவ்விரவை போல கடைசி நம்பிக்கை அற்று போகிற சூழ்நிலையில இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டு, உங்கள் பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு, எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு வெற்றி உண்டு. பயப்படாமல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் இயேசு எவ்விரவை பார்த்து சொன்னார், நான் உனக்கு இருக்கிறேன், உன்னை நான் பாதி வழியில விட்டு போகவா உன் கூட வந்தேன், இதோ இன்னும் வருகிறேன், நீ விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி பயணத்தை தொடர்ந்தார். இயேசு எவ்விரவின் வீட்டுக்கு வந்தபோது சோகப்பாட்டு பாடுகிறார்கள், அழுது புலம்புகிறார்கள். இப்படிப்பட்டதான கதறல்கள் எல்லாம் அவங்களுடைய வீட்டில் கேட்டு கொண்டிருக்கிறது. இயேசு அவர்களை பார்த்து, எல்லாரையும் அனுப்பிட்டு அழாதீங்க, அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்னார். சுற்றி இருந்தவர்கள் நகைத்திருக்கலாம், ஏளனம் செய்திருக்கலாம். ஆனாலும் இயேசு அந்த சிறுமியின் உயிரற்ற உடல் இருந்த இடத்திற்கு போய் அவளது கையை பிடித்து, தலித்தாகுமே, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்ல, உடனே அந்த சிறுமியின் உயிர் அவளுக்குள் திரும்பி வந்தது. அவள் தன் கண்களை திறந்தாள். தாய் தகப்பனின் கைகளால் அணைத்துக் கொள்ளப்பட்டாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க இயேசு சொன்னார். எவ்விரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். என்னை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது முகம் வருத்தமாய் இருந்தால் கூட இயேசு கண்டுபிடிப்பார். நமது முகம் சோர்வடைந்தால் கூட அவருக்கு தெரியும். கர்த்தருக்காக பட்ட பாடுகள் அவருக்கு தெரியும். இயேசு என்று இரவும் பகலும் சொன்னது அவருக்கு தெரியும். நிச்சயமாக மற்றவர்களை விட வித்தியாசமாக வாழ்ந்த வாழ்க்கை அவருக்கு தெரியும். எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக என்னத்தான் சொன்னாலும் சோர்ந்து போக வேண்டாம். நம்மை விட்டு போய்விட்டது, இனி நமக்கு கிடைக்காது என்று நாம் நினைப்பதை இயேசு நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய காதுகளிலே கேட்கக்கூடுகிற பயப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே பொய்யாக மாறிவிடும், தோல்வி ஜெயமாக மாறிவிடும். ஆமென். விரோதமான காரியங்கள் மாறுதலாக மாறிவிடும். சிலர் நம்மை அவமானப்படுத்துவதற்கு, நமக்கு துக்கம் கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது இயேசு நமக்கு அற்புதம் செய்வார். அவர்களை வெட்கமடையும்படி செய்வார். பயப்படாதிருப்போம், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் மேல உம்முடைய நம்பிக்கை அவர்களுக்குள்ள இன்னும் பெருகட்டும். ஆண்டவரே, நீர் இன்னும் அவர்களுக்குள்ள பெறுவீராக. பாதி வழியில விட்டு போகிற தேவன் நீரல்ல என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு இன்னும் உமக்காக பக்தி வைராக்கியம் காட்ட, எந்த சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. அவர்களுக்கு நீங்க துணையாக இருங்க தகப்பனே. அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியங்களை கர்த்தர் பெருக பண்ணுவீராக, வர்த்திக்க பண்ணுவீராக. 1000 பேர் எதிராக வந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு இன்னும் உற்சாகமாய் ஊழியத்தை தொடர கர்த்தர் கிருபை தாங்க. என் ஆண்டவர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. பெற்றவரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தான்
நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பே. உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம்
நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது